ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். நம்ம சிம்ம ராசிக்கு பலன் பார்க்கல, சிம்ம லக்னத்துக்கு பலன் பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்கு பார்க்கணும்? லக்னம் தான் நமக்கு முக்கியமான விஷயம், நம்முடைய ஆன்மா உயிர். ஆக இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறக்கும்போது கிரக நிலைகள் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் அந்த நாட்டின் அடிப்படையில் தான் இந்த லக்னம் கணிக்கப்படுகிறது. அதனால தான் நம்முடைய பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு லக்னத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் உண்டு. ஆக ராசி பலன் வேற, லக்ன பலன் வேற. நம்ம கடந்த ஒரு மாதங்களாக நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் லக்ன பலன் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க, மாத பலன் வேணும்னு நினைக்கிறவங்க, வார பலன் வேணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்க. இங்கே நம்ம லக்ன பலன் போடுறதுக்கு காரணம் லக்னத்தின் அடிப்படையில் தான் அத்தனை பலன்களும் நடக்கும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியல. சார் லக்னம் தெரியாமல் உங்கள் லக்னம் என்ன தெரிஞ்சுட்டு இந்த சிம்ம லக்னத்துக்கு பலன் பாருங்க. வருங்காலங்களில் இதில் லக்ன பலன் தான் அதிகமாக போட போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் முக்கியமான பெயர்ச்சி மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் மிதுன ராசிக்கு வர்றார். உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 11ஆம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில அத்தனை பேருக்கும் முக்கியமான இடம். அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்குரிய ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அந்த இடத்துல யார் வர்றாருன்னா உங்களுக்கு குரு பகவான். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வர உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இனிமேல் வருங்காலங்களில் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் இன்னொரு முக்கியமான பயிற்சி, குரு பயிற்சியான 4 நாட்கள் கழித்து மே 18 ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது உங்கள் லக்னத்துக்கே வர்றார். ஏற்கனவே உங்கள் சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி சஞ்சாரம் பண்றார். ஆக சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய முதலே சொன்னேன், உங்களுடைய 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். லைஃப்பில் உங்களுக்கு இது முன்னாடி ஏதாவது வராத முன்னோருடைய சொத்து எது இருந்தால் அல்லது கிடைக்காத சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பலன் வரவு, தன வரவு இருக்கு. இதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ, அரியர்ஸ் பணங்கள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அல்லது ஏதாவது வட்டி வரலன்னு நினைக்கிறவங்க, அல்லது டிவிடெண்ட் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கும். அது எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல உங்களுடைய 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பார்க்கிறார். ஆக 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்கள்ல வருமானங்கள் பெரிய லெவல்ல இருக்கு. உழைப்பு அதுக்கு மேலே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை இனி வரும் காலங்களில் குரு சனி பார்த்துட்டே இருப்பாங்க. குரு பகவானும் சனி பகவானும் பார்த்தாலே உடல் உழைப்பு கம்மியாயிரும். உழைக்காம அதிக அளவில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாக வந்துடும். அதனால யாரெல்லாம் நீங்க வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப கவனம். குறிப்பா இங்க சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வருமானம் கிடைக்கும். சனி அப்படின்னாலே அதிக உழைப்பு, குறைந்த வருவாய் இது இருக்கு. அதனால அது விஷயத்துல நீங்க கவனம். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறமா பார்க்குறாரு. ஆக 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல் ஆகும். ஆக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா
சிம்ம லக்னத்துல பிறந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லது இருக்கு. அந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த அட்வைஸை நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கு. தேடுதல் என்பது இந்த மாதம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும். இந்த தேடுதல் சக்சஸ் ஆகணும்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் சிம்ம லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. எல்லா விதமான உறவுகளையும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. குறிப்பா நீங்க உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள், நீங்க எந்த மதமாக இருந்தாலும் அதுல பற்றி ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு அடிக்கடி அமையும். இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நம்ம நாள குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இறை அருளால் குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் அந்த விஷயங்கள்ல கலந்துக்குவீங்க. மற்ற விசேஷங்கள்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்கு. ஆக அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், சக்சஸ் ஆகும். குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகளும் சிம்ம லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துல இன்னும் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம், யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ ஏதோ ஒரு விதத்துல இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமாக உங்களுக்கு கடன் குறைவதற்கோ அல்லது கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோய் இருக்கு, கிரானிக்கா டிசீஸ் இருக்கு, பெரிய லெவல்ல நான் மெடிசன் சாப்பிட்டோம் நோய் குணமாகல, ரெக்கவரி ஆகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்க யாராக இருந்தாலும் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவசரப்பட்டு பேப்பரை போடுறது, வேற கம்பெனிக்கு மாறுறது, இதெல்லாமே அடக்கி வாசிங்க. குறிப்பா வேலையில லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுடைய அமைப்புல இருக்கு. வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்ல டென்ஷன் இருக்கும், பார்க்கும் வேலையை விட்டுடலாமாங்கிற மாதிரி எண்ணம் சிந்தனைகள் உருவாகும். உங்க கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது எதுவுமே உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல உங்களுக்கு இல்லை. அதனால வேலை இருக்கா சந்தோஷப்படுங்க. ஒர்க்ல எவ்வளவு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு நம்மளை தூக்குறதுக்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கு. ஒரு பக்கம் 18ஆம் தேதி ராகு வந்துருவாரு. ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். பட் அதே சமயத்துல சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க தேவையில்லாத விஷயத்துல யாருக்கும் தலையிடாதீங்க, கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரிய லெவல்ல ஸ்பெகுலேஷன்ல இருக்கிறவங்க, ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்கு. இந்த மாதத்துல எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ நல்லா கும்பிட்டுவாங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல தினமும் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.